ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏடி சிஹெச்எஃப் சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க இதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து அதை பார்த்துட்டு வந்துடுவோம். சிஏடி சிஹெச்எஃப் இதுதான் நம்மளுடைய பிஃபோர் சார்ட்டு. சரிங்களா? சிஏடி சிஹெச்எஃப் இது வந்து ஆஃப்டர் சார்ட்டுங்க. டிபி அடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நம்ம சார்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். டிபி அடிக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது போல் தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். சரிங்களா? இது போல் தான் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், எப்படி இது வந்து டார்கெட் போயிருக்கு அப்படின்றத டீட்டெயில் அனாலிசிஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் ஓப்பன் பண்ணிக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா சிஏடி சிஹெச்எஃப்பில் 1 hour டைம் ஃப்ரேம் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 1 hour டைம் ஃப்ரேமில் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்பவுமே வழக்கமாக சொல்கிற மாதிரி என்ன ஒரு ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். மார்க்கெட் வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணுறது பிரகாரம் பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ஒரு செல் ட்ரெண்டில் வந்து இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா மேலே கீழே போயிட்டு கடைசியில் வந்து மார்க்கெட் கீழே தான் இறங்கியிருக்கு. ஒரு ஷார்ப் டவுனு, ஸ்லோ அப்பு, மறுபடியும் ஷார்ப் டவுனு, மறுபடியும் ஸ்லோ அப்பு, மறுபடியும் ஷார்ப் டவுன். இதுதான் நம்மளுடைய ஃபார்மெட்டு. சரிங்களா? ஃபாஸ்ட்டாக வருது, ஸ்லோவாக மேலே போகுது, மறுபடியும் ஃபாஸ்ட்டாக வருது, ஸ்லோவாக மேலே போகுது. இதுதான் இதோட ப்ரொசீஜராக இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து செல்லுக்கு தான் போகும் அப்படின்றத நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் வைக்கிறோம். சரிங்களா? இது போக வேறு எந்த ஆர்டர் பிளாக்ஸும் இங்கே நமக்கு அவைலபிள் இல்லை. சரிங்களா? எல்லாமே மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக்ஸாக தான் இருக்குது. வேறு எதுவுமே நமக்கு ஃப்ரெஷ்ஷான ஆர்டர் பிளாக்ஸ் இல்லை. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஆர்டர் பிளாக் வந்து இந்த ஆர்டர் பிளாக் மட்டும்தான் நமக்கு வந்து செல்லுக்கு இருக்குது. ஸோ செல்லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான் நம்ம மார்க்கே பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டில் ஒரு 5 minutes டைம் ஃப்ரேம் நம்ம மாற்றிக்கிறோம். காரணம் என்னென்னா நம்மளுடைய ஆர்டர் பிளாக்குக்கு வரப்போ நம்ம 1 hourல வந்து நம்ம சார்ட் அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து 5 minutesல பார்த்தோம்னா கொஞ்சம் அக்யூரசி நல்லாயிருக்கும். ஸோ வந்து நான் 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு வந்து மாற்றிக்கிறேன். மார்க்கெட் உள்ளே போனோன்னே என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்குறேன். 2 வகையான என்ட்ரிஸ் நான் வந்து இப்போ ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ஷார்ப் டவுனு. சரிங்களா? ஷார்ப் டவுன் அப்படின்றப்ப நீங்கள் ஒரு ஆர்டர் பிளாக்ஸை மார்க் பண்ணி போடுறீங்க அப்படின்னா நான் இதுக்காக வந்து போரிங் கேண்டில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். போரிங் கேண்டில் ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த ஒரு கேண்டில் வந்து உங்களுக்கு ஆர்டர் பிளாக் மாதிரி தெரியுது அப்படின்னா இந்த ஒரு கேண்டில் நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடலாம். சரிங்களா? இது வந்து எனக்கு ஆர்டர் பிளாக் மாதிரி தெரியும் சார் அப்படின்றத நம்ம வந்து ஈஸியாக வந்து சொல்லிடலாம். ஸோ வந்து இந்த ஒரு கேண்டில் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதை நம்ம பேஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? 50% ஆர்டர் பிளாக் கேண்டில் ஸ்டில் இடையில வரதுனால நம்ம இதை பேஸ்ன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது இந்த ஒரு ஆர்டர் பிளாக் கேண்டில். ஃபஸ்ட்டு 2 வகையான என்ட்ரிஸ் நான் பார்க்கலான்னு சொன்னால ஃபஸ்ட் என்ட்ரி வந்து இது தான். சரிங்களா? இங்கே ஒரு கேண்டில் ஆர்டர் பிளாக்குக்குள்ளே மார்க்கெட் என்ட்ரானோடனே நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஆர்டர் என்ட்ரி பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஸ்டாப் லாஸ் இங்கே வந்து மேலே வச்சிடலாம். டார்கெட்டை வந்து வழக்கம் போல் நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அங்கே வந்து டார்கெட்டை வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் மார்க்கெட்டில். சரிங்களா? டார்கெட் நம்ம கீழே வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் டார்கெட் வந்து கீழே வரைக்கும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது வந்து செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. நம்மளும் செல்லு தான் பார்க்குறோம். ஸோ வந்து இது வந்து ஒரு ப்ரோ ட்ரெண்டு ட்ரேடு தான். சரிங்களா? ப்ரோ ட்ரெண்டு ட்ரேடு அப்படின்றப்ப கீழே வரைக்குமே நமக்கு வந்து வால்டைல் இருக்கும். பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1:3 வந்து எய்மிங் வந்து கொஞ்சம் டீசெண்டான அமௌண்ட்டு. சரிங்களா? அது வந்து உங்களுடைய ஓன் விருப்பம். நீங்கள் கீழே வரைக்கும் ஒரு டார்கெட் விடுறீங்களா இல்லை வந்து பாதியிலே வந்து எடுத்துக்கிறீங்களா, அது வந்து உங்களுடைய ஓன் விருப்பம் தான். சரிங்களா? இப்போ 2வது ஆர்டர் பிளாக்கு இதுலேயே வந்து ஒர்க் ஆகுதா இல்லை 2வது ஆர்டர் பிளாக் மார்க்கெட் டேப் பண்ணுதா, இதுதான் வந்து விஷயம். இப்போ சரிங்களா? மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்டர் பிளாக்லேயே உங்களுக்கு மார்க்கெட் வந்து என்ன ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா இதில் ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம் தாங்க. எல்லாமே ஒரே ஆர்டர் பிளாக்லேயே வந்து மார்க்கெட் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறப்ப இதுவே கிட்டத்தட்ட ஒரு 1:2 அந்த ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்கு. மறுபடியும் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ஷார்ப் அப்பு இந்த இடத்துல தான் நம்ம வந்து மார்க்கெட்டை கொஞ்சம் மைன்யூட்டாக நோட் பண்ணோம். என்ன அப்படின்னா ஒரு ஷார்ப் அப்பு கொடுத்துட்டு மறுபடியும் வந்து மார்க்கெட்டு உங்களுக்கு அந்த மொமெண்டமை உடச்சி மார்க்கெட் வந்து கீழே வருது. சரிங்களா? ஒரு வேளை வந்து
அங்கே நீங்கள் இங்கே வந்து இந்த என்ட்ரி வந்து எனக்கு மனசுக்கு வந்து சஜஸ்டாக பரல சார், எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இங்கே கூட நம்ம ஒரு ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரிங்களா? அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்டர் பிளாக்கில் தான் மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு வருது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஒரு ஆர்டரை கூட நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு, இங்கே ஒரு ஆர்டர் நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸை கொண்டு போய் இங்கே வச்சுட்டு இது ஒரு ட்ரேடாக கூட நம்ம ஒரு எக்ஸிக்யூஷன் போடலாம். சரிங்களா? 2 வகையான எக்ஸிக்யூஷன் நம்ம வந்து இங்கே பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் நம்ம மார்க் பண்ணுறதெல்லாம் வந்து அப்பார்ட் ஃப்ரம் தட் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத எண்ட் ஆஃப் த டேல வந்து நம்ம வந்து வின்னிங்காக இல்லை வந்து லூசிங்காக அப்படின்றத சொல்லும். சரிங்களா? இப்போ நான் கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஆல்ரெடி வந்து மார்க் பண்ணியிருப்போம் ஒரு ஆர்டர் பிளாக்கு. ஸோ இது வந்து டார்கெட் 1 நான் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கு கீழே போகிறது வந்து எக்ஸ்ட்ரீம் டார்கெட்டாக நான் வந்து எடுத்துக்கிறேன் மார்க்கெட்டில். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய டார்கெட்டை இது வரைக்கும் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். டார்கெட் 1ன்னு நான் எதை வந்து மென்ஷன் பண்ணணும் அந்த இடத்துல ஒரு லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். சரிங்களா? ஃபுல் டார்கெட் போகுது அப்படின்ற பட்சத்தில் ஓகே. பட் வந்து இந்த இடத்துல வந்து ஒன்று நான் வந்து பிரேக் ஈவன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு டார்கெட்டை நான் பார்ஷியலாக எடுக்கிறதா இருக்கட்டும். சரிங்களா? இந்த இடத்துல வந்துச்சுன்னா அந்த ஆக்டிவிட்டியை நான் பண்ணுவேன் அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். சரிங்களா? மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா மேலே கீழே அடிச்சுட்டு கடைசியில் நம்மளுடைய டார்கெட் கிட்ட மார்க்கெட் வருது. இப்போ ஃபுல் டார்கெட் வந்து அடிச்சிருச்சு. நான் முன்னே சொன்ன மாதிரி இது வரைக்கும் வந்து சாலிட் டார்கெட், இதுக்கு மேலே போகிறது வந்து உங்களுடைய ஓன் விருப்பம் தான். சரிங்களா? ஃபுல்லாக போகுது சார், நான் வந்து கீழே வரைக்கும் நான் வந்து இன்னும் டார்கெட்டை வந்து இது பண்ணி நான் வந்து என்னுடைய டார்கெட்டை வந்து இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் சார் அப்படின்னா வந்து அது உங்களுடைய ஓன் விஷ் தான். சரிங்களா? இது வரைக்கும் ஷார்ப்பான டார்கெட் வந்து உங்களுக்கு இருக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓன் வில்லிங் தான். சரிங்களா? நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். அதில் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. பட் வந்து பிரேக் ஈவன் பண்ணிக்கிறதும் பார்ஷியலாக எடுக்கிறதும் ரூல்ஸ் தான். சரிங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோ ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.